எண்ணிலடங்காத க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. நார்த் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு போலவே பிரசித்தமான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. யூபி உத்தரப்பிரதேசம் போனோம்னா கிருஷ்ண ஜென்மஸ்தான், கிருஷ்ண பகவானுடைய அவதார ஸ்தலம். வெண்ணபால் தயிரெல்லாம் திருடி விளையாடின கோகுலம். லீலைகள்லாம் செய்த பிருந்தாவனம். சமுத்திரத்துக்கு நடுப்பில் ஒரு பட்டணத்தையே நிர்மாணம் பண்ணி துவாரகாதீசனாக பரிபாலனம் பண்ணின துவாரகை குஜராத்தில் இருக்கு. 18 நாட்கள் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக சாரதியாக இருந்து தேரோட்டி மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்தை வாங்கி கொடுத்த குருக்ஷேத்திரம். ஜீவனை விடும்பொழுது கடைசி காலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வலது காதில் ராமநாமத்தை விஸ்வேஸ்வரர் உபதேசம் பண்ணக்கூடிய காசி க்ஷேத்திரம். காசியில் யார் மரித்தாலும் கடைசி சுவாசத்தில் பரமேஸ்வரன் வலது காதில் ராமநாமன் சொல்கிறார். இதுபோல் அநேக க்ஷேத்திரங்கள். அந்த க்ஷேத்திரங்களில் பிரதானமான க்ஷேத்திரம் பண்டரிபுரம். மகாராஷ்டிர தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரம். எந்த அளவுக்கு இந்த பாண்டுரங்கன் பிரசித்தம் அப்படின்னா, மராட்டி ராஜாக்கள் நம்முடைய தேசத்தை பரிபாலனம் பண்ணின காலத்தில் நிறையா மகாராஷ்டிர சந்துக்கள்லாம் மகாராஷ்டிராலேருந்து குறிப்பாக தஞ்சாவூர் வந்தான். தஞ்சாவூர் வந்து அங்கே நிறைய மராட்டி குடும்பங்கள் அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆனவா தான் எல்லா இடத்துலையும். மெயின் தஞ்சாவூர் தான். இந்த ஒரு 400-500 வருஷத்துக்குள்ளே தான் மராட்டி இங்கே வந்திருக்கு, பாண்டுரங்கன் இங்கே வந்திருக்கான் தெரியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இல்லை, தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரம் திருவிழிமலைன்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளே பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணினதாக க்ஷேத்திர மகாத்யம். அந்த திருவிழிமலையில் அந்த சுவாமி தரிசனம் பண்ண போன பொழுது சுவாமியோட விமானம் தரிசனம் பண்ணேன். அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கிற விமானம், பிராச்சீனமான விமானம். இது எத்தனை வருஷமாக இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப பழமையானது. அதனால பித்தளை தகடு போட்டிருக்கா அந்த விமானத்துக்கு. உள்ள என்னென்ன சிற்பங்கள் இருக்கோ அதே சிற்பங்களையே பித்தளையிலையும் பண்ணி கவச்சம் மாதிரி அந்த கோபுரத்துக்கே பண்ணியிருக்கா. எத்தனை வருஷம்னு 2000 வருஷமாக இருக்குங்கிற அந்த விமானம். 2000 பாடல் பெற்ற ஸ்தலம், சிவக்ஷேத்திரம், பாடல் பெற்ற ஸ்தலம். 2000 வருஷமாக இருக்கு. அந்த சுவாமியினுடைய கர்ப்பகிரக விமானம் இருக்கு. அதில் மேற்கு பக்கத்தில் அந்த விமானத்தை அப்படி சுற்றி பார்த்துட்டே வந்தேன். மேற்க பார்த்த உடனே பிரமிச்சு போயிட்டேன்.
நான் இந்த மேற்கு விமானத்தில் பிரதானமாக இடுப்பில் கையை வச்சுன்னு பாண்டுரங்கனுடைய விக்கிரகம் இருக்கு திருவிழிமலையில். இது எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னா 2000 வருஷமாக இருக்குங்கிற. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரின்னு தனியாக சொல்ல வேண்டாம், இதுவும் தமிழ்நாடு தான். பிரிச்சதில் வேணால் தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு பிரிச்சிருக்காளே தவிர நாம் எல்லாருமே ஒன்று தானே. அதனால் நாம் தமிழ்நாடோ பாண்டிச்சேரியோ எல்லாம் ஒன்று தானே. நான் வேறு யாருமே நம்ம வேறு அந்நிய பாஷை பாரத தேசம் முழுக்க இருக்கிறவாளே ஒன்றுன்னு நாம் சொல்லும்பொழுது தமிழ் பேசுகிறவ இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் நம்பூர் தான் எல்லாமே. நம்முடைய ஹிஸ்ட்ரி பாண்டிச்சேரி தமிழ்நாட்டை பிரித்தே பேசலையே, ஒன்றா தானே பேசுகிறோம். நம்ம ஊருக்கு பாண்டுரங்கன் புதுசு இல்லை, 2000 வருஷமாக இருக்கார். பண்டரிபுரம் போய் தரிசனம் பண்ண. பண்டரிபுரம் ஏன் வந்தார் பாண்டுரங்கன்? துவாரகையிலேருந்து எழுந்தருளினான். புண்டலீகன்கிற ஒரு பையன் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை பண்ணினான். பணிவிடைன்னா எப்படி? அப்பா அம்மா காசி போகணும்னு ஆசைப்பட்டா, துவாரகை போகணும்னு ஆசைப்பட்டா. ஒரு தோளில் அப்பா இன்னொரு தோளில் அம்மா தூக்கிண்டே வரான். நல்ல பையன். பல மாதங்கள் காசியில் தங்கி அப்புறம் யாத்திரையாக குஜராத் போகிறான், துவாரகை போகிறான். அவன் துவாரகை இந்த யாத்திரை பண்ணின காலம் 5000 வருஷத்துக்கு முன்பு. அன்றைய தினம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி கிருஷ்ணன் துவாரகாதீசனாக அங்கே ராஜ்யம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற காலம். அந்த கிருஷ்ணனை பகவான் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கே இந்த வயசான அப்பா அம்மா கிருஷ்ணனை போய் பார்க்கணும், பகவானும் அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட பையன் அழிச்சுன்னு போகிறான்னு புரியறதுக்காக சொல்கிறேன். தூக்கிண்டு தான் போகிறான். இது மாதிரி எல்லா பையங்களும் இருக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் விருத்தாசிரமம் முதியோர் இல்லெல்லாம் இதுக்கு. எல்லா பையங்களும் அப்பா அம்மாட்ட பிரியமாக இருந்துவிட்டா முதியோர் இல்லம் இதுக்கு. பையங்கள் அப்பா அம்மாட்ட பிரியமாக இருக்கணும், அப்பா அம்மாவும் விட்டு கொடுக்க பழகிக்கணும். ட்ரபிளே அங்கெல்லாம் தான், அங்கேருந்தெல்லாம் தான் வருதுங்க. எப்போதும் கையை பிடிச்சி வச்சுன்னு என்ன பண்ண போகிற? சுதந்திரமாக. என்னோட 25 வயசுக்குள்ள எல்லாம் எங்கள் அப்பா என்னை நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கல. ராமாயணம் சொல்கிறியா சொல்லு, பாகவதம் சொல்கிறியா சொல்லு, பஜனை பண்ணுறியா பண்ணு. எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் கோவிந்தபுரத்தில் இவ்வளோ பெரிய கோவில், அவ்வளோ பெரிய ஆசிரமத்துக்கு மூலம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சுதந்திரம். அதனால் பசங்கள்லாம் யாரும் அசடு இல்லை, எல்லாரும் கெட்டிக்காரன். தேவையில்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறதா நினச்சி அப்பா அம்மா ரொம்ப ஹிம்சை பண்ணுறதுனால தான் எதிர்ப்பு வருது. அதனால் பையனையும் ஒன்றும் சொல்லக்கூடாது, வந்த மருமகளை வாயையே திறக்கக்கூடாது. நீ சொச்ச காலம் ஒழுங்காக ஓட்டணும்னா உன்ன மாதிரி இந்த ஜகத்திலேயே கிடையாது. என்னோட நான் ஜென்மமாக பண்ணின பாக்கியம்தான் நீயே எனக்கு மருமகளாக வந்திருக்க. இப்படி சொல்கிறதுல உனக்கு என்ன சிரமம்? இப்படி 2 வார்த்தை பேசினா அந்த ஜீவன் சந்தோஷப்படுறதும், நீ உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுல என்ன கஷ்டம் சொல்லு? பணமாக செலவு? யாருமே பண்ணின காரியத்தை கொஞ்சம் கொண்டாடினாதான் திருப்தி இருக்கும். வாயே திறக்காமல் இருந்தால் முடிவு என்ன தெரியுமோ? இதுக்கு பண்ணி என்னத்தை கண்டேன்.
ஒரு வாய் வார்த்தை கூட கிடையாது. இப்படி வரும் பலன். முதல்ல மனசை விசாலமாக வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும். சுதந்திரம் கொடுக்கறது என்ன? நீ தலையிடாமல் இருந்தாலே க்ஷேமம். ஜாஸ்தி தலையிடக்கூடாது. அந்த சத்புத்திரானவன் தூக்கின்னு போகிறான் அப்பா அம்மாவை. மகாராஷ்டிராவில் இன்றைக்கி சந்திரபாகான்னு ஒரு நதி ஓடுறதே, அன்றைக்கி பீமா நதின்னு பேர். அந்த கரையில் குடிசையில் அப்பா அம்மாவை தங்க வச்சு இவன் பணிவிடை பண்ணிட்டு இருக்கிற காலம், நாரதர்கிட்ட அட்ரஸ் விசாரிச்சுட்டு பாண்டுரங்கனும் ருக்மணியும் இவனை பார்க்கறதுக்கு வர. இப்படி அப்பா அம்மாவுக்கு பணிவிடை பண்ணுறானே ஒரு பையன், அவனை பார்க்கணும். அவன் அப்பா அம்மாவுக்கு குளிப்பாட்டி விட்டுருக்கான். வாசலில் வந்து நின்று கொண்டு புண்டலீகன் இருக்கானா, அவனுக்கு புண்டலீகன்னு பேர். புண்டலீகன் இருக்கானா? ஆனால் ஒரு ஆச்சரியம், இந்த புண்டலீகனுக்கு எந்த ஊர்னு கேட்டால் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டு பக்தன் தான் புண்டலீகன். இவன் தான் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். இன்னைக்கு பண்டரிபுரத்தில் இருக்கிற மூலஸ்தானம் பாண்டுரங்கனுக்கு மூல காரணம் கூட தமிழ்நாட்டு பக்தன் தான். இவன் தான் அவரை வரவேற்றார். அவன் தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு போனவா. கதவை தட்டினா புண்டலீகன் இருக்காரான்னு கேட்டான். குளிப்பாட்டின் இருந்த புண்டலீகன் வந்து பார்க்குறான். மகாராஜா மகாராணி. அவன் பகவான் தாயார்னு நினைக்கல, பெருமாள் தாயார்னு தெரியாது. என்ன அவர் 4 கையோடு வரலையே, 2 கை தானே. சாதாரணமாக நம்ம மாதிரி வந்திருக்க. இவர் கிரீடம் குண்டலம் கவச்சம் இதெல்லாம் பார்த்து மகாராஜான்னு நினச்சான். அன்னைக்கு ராஜாக்கள்லாம் உள்ள காலம் தானே இது. ஏதோ ஒரு தேசத்து மகாராஜா, இது மகாராணி. என்ன தேடி வந்திருக்கே, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை கொஞ்சம் பார்க்கணும். நான் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கேன், அதை நான் முடிச்சுட்டு வரேன். அது வரையில் வெயிட் பண்ண முடியுமா? எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களை பார்த்துட்டு போ. வந்தவர்களை நடுக்காட்டில் குடிசை போட்டுருக்கான். அவனுக்கு ஒரு நாற்காலியாக இருக்கு போடுறதுக்கு. ஒரு நாற்காலியாக இருக்குது அவனுக்கு உட்காடுறது போடுறதுக்கு, சேராக இருக்குது. அவன் குடிசை கட்டிட்டு மிச்சம் வச்சிருக்கிற செங்கல், அந்த செங்கல்களில் 2 செங்கலில் தூக்கி போட்டு, ஒன்று கிருஷ்ணனுக்கு இன்னொன்று ருக்மணி தேவிக்கு. இந்த கல்லை போட்டு இதில் இருங்கள். ஒரு சின்ன செங்கல்ல போடுறான். நான் எப்பேற்பட்டவன், பரமாத்மா சர்வேஸ்வரன், எனக்கு இந்த கல்லை தூக்கி போட்டையா ஆசனமா அப்படின்னு கேட்கல அவர். பக்தர்கள் உள்ளன்போடு எதை கொடுத்தாலும் பகவான் எடுத்துப்பான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், அன்போடு கொடுக்கணும். அப்படி செங்கல்ல போட்டால் அந்த செங்கல் மேலே ஏறி நின்றுட்டார். சின்ன செங்கல், அதில் ஏறி நின்ற பிறகு ஒரு பேலன்ஸ் வேணும். அதில் ஏறி நின்ற பகவான் கிருஷ்ணன் இப்படி இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான். செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. மங்கை இருக்குமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா, மங்கை இருக்குமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா. திங்கள் முகத்தை
அந்த பீடத்துக்கு யோக பீடம்னு பேர். ஒரு செங்கல்ல போட்டு அதில் ஏறி நிற்க சொன்னான். பாண்டுரங்கன் ரகுமாயி அப்படின்னு தாயார் பேர். இந்த ரெண்டு பேரும் யாருன்னா கிருஷ்ணனும் ருக்மிணியும். அந்த கல் மேலே ஏறி நிற்கணும், இடுப்பில் கையை வச்சுண்டா விட்டல், இடுப்புலேருந்து கையை எடுத்து விட்டான்னா கிருஷ்ணன். பாண்டுரங்கன்கிறது கண்ணபிரான். கிருஷ்ணனுக்கு பலவிதமான கோலங்கள். தவழற கோலம், ஆல்யலை கண்ணன், ஒரு கையில் வெண்ணெயை வச்சுன்னு டான்ஸ் ஆடுற நவநீத கிருஷ்ணன், புல்லாங்குழல் ஊதுற குழலூதர கண்ணன், ராதையோடு இருக்கிற கிருஷ்ணன், காளியின் பாம்பு மேலே நர்த்தனம் பண்ணுற காளியின் நர்த்தன கிருஷ்ணன், கையில் கோவர்தன கிரியை வச்சுருக்கிற கிரிதாரி, தேரோற்ற பார்த்தசாரதி. எப்படி பல ரூபங்களோ கண்ணனுக்கு, அதில் ஒரு ரூபந்தான் பாண்டுரங்க மூர்த்தி. இது பிரசித்தம் மகாராஷ்டிர தேசத்தில் பண்டரிபுரம். அப்பா அம்மாவனுடைய கைங்கரியங்கள் பணிவிடைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறான். அப்படியே இடுப்பில் கையை வச்சு நிற்கிறார். ரொம்ப நேரமாக உங்களை காக்க வச்சுட்டேனே, நீங்கள் யார், என்னை பார்க்குறதுக்கு எதுக்கு வந்திருக்க, நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே இந்த ரூபம் மறைஞ்சு, அவர் யாரோ அவர் தான், பெருமாள் தான். சங்க சக்கரதர வைஜயந்தீதர பீதாம்பரதர கோவர்தனதர. யாருன்னு கேட்டால் வைகுண்ட ரூபத்தோட காட்சி. உடனே திருவடியில் விழுந்து, ரொம்ப நேரமாக உங்களை கால் கடுக்க நிற்க வச்சேனே, என்னுடைய அபச்சாரங்களெல்லாம் மன்னித்தருளனும், உங்களுக்கு அடியே நீ என்ன பண்ணணும், என்ன விஷயமா வந்தேன், நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுற பணிவிடையை பார்க்கறதுக்கு வந்தேன், உனக்கு என்ன வேணும்னு சொல். உடனே புண்டலீகன், தாங்கள் இதே க்ஷேத்திரத்தில் எப்போதும் இருக்கணும், உலகம் உள்ள வரையில் இருக்கணும்னு சொன்னதுனால புண்டலீகன் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே வைகுண்ட ரூபத்தில் நின்று திருப்பி இடுப்பில் கையை வச்சு நிற்கிற பாண்டுரங்கன் பார்த்துட்டு இருக்கும் பொழுதேவே கல்லா மாறிவிட்டான். இன்னைக்கு நாம் பண்டரிபுரம் போய் பார்க்குறோமே அந்த பாண்டுரங்கனை, அதை ஒரு சிற்பி வடிவமைத்த ஒரு சிலை இல்லை. கோவிலில் இருக்கிற மூர்த்தின்னா சிற்பி அடித்து அடித்து உளியால் அடித்து தானே உண்டாக்குறார். அது மாதிரி சிற்பி உண்டாக்கின மூர்த்தி அல்ல. நின்றுண்டே இருந்த பெருமாள் கல்லா மாறிட்டார். இன்னைக்கு நாம் போய் பார்த்தா நம்ம கண்ணுக்கு கல்லா தெரியுமே தவிர உள்ள மூர்த்தி இருக்கு பகவான். அந்த பாண்டுரங்கனை நான் ஒரு 90 ரொம்ப வருஷமாக அந்த 17 இன்ட்ரெஸ்ட் உண்டு பாடுவேன். நான் 92 தான் முதல்ல 93 தான் முதல் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணேன். 30 வயசில் தான் தரிசனமே எனக்கு பாண்டுரங்கன். அது வரையில் தரிசனம் பண்ணதே கிடையாது. அந்த மூர்த்தியை பார்த்து பண்டரிபுரம் போய் அங்கே யாரையும் தெரியாது, பாண்டுரங்கனை தவிர அந்த ஊரில் யாரையுமே தெரியாது. 2 நாள் பண்டரிபுரத்தில் தங்கினேன். என்னோட 4 பேர் வந்திருந்தா. நான் வெளியில் சாப்பிட மாட்டேன். அந்த 2 நாளும் உபவாசம்தான். என்ன தெரிஞ்சவா யாருமே கிடையாது. இது 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு 2 நாள் ஓட்டினேன். 3ஆவது நாள் ரயில், அதுலேயும் ஒன்றும் கிடையாது.
3 நாளுக்கு பிறகு மெட்ராஸ் வந்து தான் சாப்பாடு. 3 நாள் உபவாசமாகவே பாண்டுறங்கன்னு தரிசனம். 93 அப்படியே பஜனையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். அப்பயே 93 3 நாள் தங்கினேன். உபவாசம், சாப்பாடு கிடையாது, அப்படி தான் இருந்தேன். 94 1 வருஷம், 94 300 பேரை அழிச்சுன்னு போய் நானே சாப்பாடு போட்டேன் எல்லாரும். அடுத்த வருஷம் பகவான் அப்படி கிருபை பண்ண. 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன, அடுத்த வருஷத்தில் இருக்கிற நிலை என்ன. 4 நாள் பண்டரிபுரத்தில் தங்கி பஜனை பண்ணி 300 பேர் வந்திருந்தா அன்னைக்கு. அப்படி பாண்டுறங்கனை தரிசனம் பண்ணி ஒரு ஈடுபாடு வந்து 94 தரிசனம் பண்ணினேன். 94 கோவில் கட்டுறதுக்கு உள்ள வேலையை ஆரம்பிச்சு பாண்டுறங்கனுக்கு. பிளான்லாம் ஆரம்பிச்சாச்சு அப்பயே 94 30 வருஷம் முன்னாடி. அப்போ என்னோட குருஜி இருந்தார். அவர் தான் அனுகிரகம் பண்ணி நல்லபடியாக நடக்கும் கட்டுனார். கடைசியில் அவர் ஜலசமாதி ஆகிட்டார். இப்போ எனக்கு பலம் அண்ணாவும் குருஜியும் தான். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமி அவரும் குருஜியும் தான் பலம். அந்த ஒரு பலத்தில் தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேலையை ஆரம்பித்து திருப்பணி ஆரம்பித்து இன்றைக்கி கோவிந்தபுரத்தில் இவ்வளோ பெரிய பண்டரிபுரம் கோவிலை விட 3 மடங்கு பெருசு. நம்ம பண்டரிபுரத்தில் 45 அடி தான் உயரமே. இந்த விமானம் 45 அடி தான். நம்ம கோவிந்தபுரத்தில் 150 அடி உயரம். சந்நிதி ரொம்ப 8க்கு 8 தான் கர்ப்ப கிரகம் பண்டரிபுரத்தில். நம்ம கோவிந்தபுரத்தில் 30க்கு 30 ஒரு வீடு சைஸ் கர்ப்ப கிரகம். அவ்வளவு ஆசைப்பட்டு அந்த பாண்டுரங்கனை பண்ணத்துக்கு நமக்கு குரு கிருபை தான். அவருடைய கருணையினால் நடந்தது. கோவில் கட்டணும்னு ஆசை. இந்த பையன் உட்கார்ந்துருக்க பாருங்க, சின்ன பையன். இவனோட தாத்தாவுக்கு பஞ்சாபகேசன்னு பேர், பஞ்சு மாமாம்பா. இந்த கணபதி ஸ்தபதியை பார்க்க வந்தேன் கோவில் கட்டணும்னு. அந்த கணபதி ஸ்தபதியை பார்க்க வந்தபோது இவ தாத்தாவும் வந்தார். அவர் தாடியெல்லாம் வச்சுன்னு குடுமி வச்சுட்டு இப்படி யோக வேஷ்டியெல்லாம் போட்டுருப்பார். இப்படி கோவில் கட்டணும்னு ஒரு டீம் வந்திருக்குன்ன உடனே அவர் என்ன நினச்சார், வயசானவர் கணபதி ஸ்தபதி, அவர் இவ தாத்தாவை தான் குருஜின்னு நினச்சின்னு அவர்கிட்டயே பேசிகிட்டு இருக்கார் அவர். அப்போ நான் சின்ன பையன், அவர் தான் கோவில் கட்ட போகிறாருன்னு நினச்சிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் கேட்டுருக்கேன். இது மாதிரி கட்ட போகிறேன் என்ன. அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கட்டலை, இவர் தான் கட்டுறார். 80 வயசு ஆகிடுது அவருக்கு கணபதி ஸ்தபதி. என்ன இப்படி ஏற இறங்க பார்த்தார். அவருக்கு நம்பிக்கையே வரல. ஏற இறங்க பார்த்து உங்ககிட்ட பணங்க இருக்கான்னு கேட்டார். கட்டுறதுக்கு பெரிய ப்ராஜெக்டாக கொண்டு வந்துருக்கையில் உங்கள்கிட்ட பணம் இருக்கா? பணமே கிடையாது, பிளான் தான் இருக்குது கையில். தைரியமாக சொன்னேன், இருக்கு, எனக்கு என்ன வேணுமோ வரும். அப்புறம் தான் அவர் அந்த கணக்கெல்லாம் கொடுத்தார். இன்றைக்கி இருக்கிற கோவில் கணக்கு அவர் கொடுத்தது தான். பாண்டுரங்கனுடைய கருணை, தாயாரோட கருணை, குருநாதனுடைய கருணை, அப்படி உருவானது தான் கோவிந்தபுரத்தில். இது 30 வருஷம் ஆச்சு. அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த குழந்தையெல்லாம் இருக்க பாருங்க, விட்டல் சேவா ட்ரஸ்ட்.
இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப வருஷமாக பஜனை பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகள். எல்லா இடத்துக்கும் பஜனைக்கு வரா, பஜனை பண்ணுறா. நம்ம பாண்டிச்சேரிக்கும் நம்ம கோவிந்தபுரத்துக்கும் ரொம்ப வருஷமாக சம்பந்தம். ஒரு 18 வருஷமாக இங்கேருந்து ஆஷாட ஏகாதசி யாத்திரைக்கு பஜனைக்கு வந்துட்டுருக்கா. அவர் பேர் என்ன? பாகவதர் பேர் என்ன? சத்யமூர்த்தி பாகவதர், சத்யநாராயணங்க. அவர் 15 வருஷமாக வந்துட்டுருக்கார் பஜனைக்கு. அவர் தான் இந்த ஆஷாட ஏகாதசி யாத்திரைக்கே ஆஸ்தான பாகவதர். அவர் தான் வருஷா வருஷம் வந்துடுவா. இங்கேருந்து ஒரு 20 பேர் 25 பேர் வேனில் வந்து அந்த 14 கிலோமீட்டர் யாத்திரை பஜனை பண்ணிகிட்டே வருவாள். சேர்ந்து தான் வருவோம் எல்லோரும். அதுபோல் இந்த குழந்தைகளும் நிறையா பஜனை பண்ணி இங்கே ஒரு பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பாண்டுரங்கனை கோவில் கட்டணும், பிரதிஷ்டை பண்ண. இது ஒரு 2 வருஷமாக என்கிட்ட பேசின்னு இருக்கா. ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருந்தார், என்கிட்ட கமிட் பண்ணிட்டார். 25 லட்சம் ரூபா தரேன்னார் இவா கோவிலுக்கு. அவர் காலமாயிட்டார், எதிர்பார்க்காம திடீர்னு காலமாயிட்டார். அவர் சொன்னபோது நம்ம பேப்பர்லாம் தயாராக இருந்தால் உடனே அப்பயே கொடுத்துருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி வச்சேன். கடைசியில் அவர் காலமாயிட்டார். இப்போ நாம் வாக்கு கொடுத்துருக்கேன் பண்ணுறேன்னு. எனக்கு அன்னைக்கு 30 வருஷம் முன்னாடி இதே காரியம் தானே நான் பண்ணேன். 30 வருஷம் முன்னாடி இதே மாதிரி கோவில் கட்டுறதுக்கு பிரயத்தனப்பட்டு பஜனை பண்ணியே பணம் சம்பாதிச்சு கட்டி. இப்போ இந்த குழந்தைகள் அதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது இப்போ நான் பண்ண அதே காரியத்தை தானே பண்ணுறாங்க. நீங்கள் ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிவித்து தான் பண்ணுறா. அப்புறம் தான் எனக்கு தோணுது, இந்த இடம் வாங்கிட்டு இருக்காப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு லோனை போட்டு ஜொல்லோன் வச்சு குடும்பத்தில் இருக்கிற நகையை வாங்கி அடமானம் வச்சு 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டா அந்த இடத்துக்கு. ஒரு 6000 சதுரடின்னு நினைக்கிறேன். 20 லட்சம் ரூபா செட்டில் பண்ணியாச்சு. இன்னொரு 40 லட்சம் ரூபா பணம் கொடுக்கணுங்கிறது இல்லை, அங்கே வந்து நிற்கிறதுக்கு யார்கிட்ட இந்த பணம் வாங்கிக்கலான்னு பாண்டுரங்கன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கான். யாரோட பணத்தில் நாம் நிற்கலாம்னு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 5 நாள் நான் பாண்டிச்சேரி வரேன், நான் வந்து சத்சங்கம் பண்ணுவோம், பஜனை பண்ணுவோம், கதை சொல்லு, நீ ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சிடும். பகவான் பக்தாளுடைய பணத்தை தான் எதிர்பார்க்கிறேன். நம்ம கோவிலுக்கு நான் ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தேங்கிற வேலையே கிடையாது. 100, 200, 1000, 5000, 10,000, லட்சம், 10 லட்சம்லாம் கொடுத்துருக்கா, 20 லட்சம்லாம் கூட கொடுத்துருக்கா. பெருசாக நான் ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தேன், 5 கோடி ரூபா கொடுத்தேங்கிற வேலைலாம் கிடையவே கிடையாது. அப்படி சிறுக பண்ணி தான் இந்த கோவில் கட்டியிருக்கோம். ஏன்னா பகவான் எல்லாருடைய பணத்தையும் வேணும்னு நினைக்கிறார். சாமான்யமாக உள்ளவாளுடைய பணம் பக்தியாக வரும். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது, நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிதேங்கிற மனப்பூர்வமாக ஒரு அன்போடு வரும், அகங்காரம் இல்லாமல் வரும். ஒரு 10 கோடி ரூபா பணம் கொடுத்தா தீர்மானமாக அகங்காரத்தோடு தான் கொடுப்பான். சாமான்யமாக உள்ளவாள்கிட்ட வாங்கும்போது அன்போடு கொடுப்பா, அகங்காரம் இல்லாமல் கொடுப்பா. அதனால பகவான் எதை எதிர்பார்க்குறான்னா, பெரிய கோடீஸ்வரன் 5 கோடி ரூபா கொடுத்தான், 10 கோடி ரூபா கொடுத்தாங்கிறவன்ட்ட கேட்கல, உங்களை தான் கேட்குறான். நீங்கள் தான் கொடுக்கணும். நம்மோட பணத்தை தான் எதிர்பார்க்குறான் பகவான். பக்தியோடு கொடுக்கணும். நீங்கள் எது மாதிரிலாம் இதில் கலந்துக்கலாம்ங்கிறதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். நான் இந்த பாண்டிச்சேரி ஏன் வந்திருக்கேன்னு சொல்லணுமோ உங்களுக்கு.
அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இது இடத்த முதல்ல வாங்கிட்டோம்னா கட்டுறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இடம்தான் பெரிய விஷயம். ஒரு கல்லை எடுத்து வச்சுவிட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அகண்ட நாமம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கோவிலே கட்டி முடிச்சிடலாம். தொடர்ந்து பஜனை பண்ணிகிட்டே இருந்தால் ஆகிடும், கோவில் கட்டி முடிச்சிடலாம். நானே என்ன பண்ணுவேன், கட்டடம் கட்டிகிட்டே இருக்கும்போது பாதியில் நின்றுடும். பணம் இல்லாமல் என்ன பண்ணுவேன் தெரியுமோ, சேரை போட்டுன்னு அங்கே உட்காந்துருவேன். இந்த கட்டடம் கட்டின்னு இருக்கிற இடத்துல கோவிந்தபுரத்தில் நான் பாட்டுக்கு தனியாக உட்காந்துன்னு ஜபமாலை வச்சுன்னு நாமம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் கேட்டெல்லாம் வாங்கினது கிடையாது, பஜனை பண்ணி தான் கட்டியிருக்கேன். பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, உட்காந்துன்றது. இப்போ அந்த கோவில்லையே கட்டின்னு இருக்கிற கோவிலில் ஒரு சேரை போட்டுன்னு உட்காந்து மாலையை வச்சுன்னு நாமம் சொல்லிகிட்டே இருக்கு. சம்பந்தமே இல்லாமல் யாரோ ரூபா பணம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படி தான் நடந்தது. அதுபோல் நம்ம இந்த க்ஷேத்திரத்துக்கு வரப்போகிற பாண்டுரங்கனும் இடம் உண்டி நாம் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்க ஆரம்பிச்சிடுவார் அவரே பகவான். அதனால நமக்கு பெரிய ஒரு பாக்கியம் காத்துருக்கு. நம்ம பாண்டுரங்கன் இங்கே எழுந்தருளுவதற்கு ஒரு இடம். அதனால் இப்போ இன்னிலேருந்து 5 நாட்கள் சரியாக 7 மணிலேருந்து 8:30 மணி வரை நான் இந்த பாண்டிச்சேரியில் தங்கலை, தினமும் கோவிந்தபுரத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். அங்கே ஏகப்பட்ட காரியம் நடந்துட்டுருக்கு. என்னால் விட்டுட்டு வர முடியல. கம்ப்ளீட்டாக 5 நாள் தங்க முடியாது. கிட்டக்க இருக்கிறதுனால கவில 2.5 மணி நேரம் தான் ஆகுது. அதனால் இப்போ முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடணும் கோவிந்தபுரம். சரியாக 7வது மணி ஆரம்பிச்சுடலாம் சத்சங்கம். அவசியம் ஒவ்வொரு குடும்பம், இப்போ நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இந்த சத்சங்கம் இப்படி நடக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே எத்தனை பேர் வந்திருக்கு? ஒரு பிரியம் இல்லாமல், ஒரு பக்தி இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் வருவாளா? ஒரு அன்பு இருந்து தானே எல்லாரும் வரை. இது மாதிரி பக்தால தான் பகவான் எதிர்பார்க்கிறான். இதுக்கு சத்சங்கத்துக்கு சம்பந்தமே இல்லாதவன் கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அதுக்கு வேல்யூ கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் வேல்யூ இந்த பக்தி சர்ட்டை. நாளை இங்கே இத்தனை பேர் வந்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு 4 நாள் எல்லாரும் வரணும். யாருக்கெல்லாம் விட்டு போச்சோ தெரியலையோ, ஆனால் விட்டு போகிற மாதிரியே பண்ணலை. சிட்டி முழுக்க பப்ளிசிட்டிலாம் நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாரும் வரணும். இந்த பாண்டுரங்கனுடைய சேவையில் ஒவ்வொரு குடும்பமும் கலந்து நமக்கு சேர்த்து வைக்கிற சொத்தே இதுதான். பாண்டுரங்கன் தான் நமக்கு சொத்து. அதனால் ஒவ்வொரு ஃபேமிலியும் கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கலாங்கிறத நாளைக்கெல்லாம் அப்புறம் டைம் இருக்கிறதேல சொல்கிறேன். சரியாக 7 மணிக்கு ஆரம்பம், 8:30 மணி வரைக்கும் தான் நடக்கும். இங்கே வந்து கலந்துண்ட அத்தனை பக்தர்களுக்கும் சகல பாக்கியங்களையும் பகவான் கொடுக்கணும், தாயார் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி. மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் மங்களம் ஸ்ரீவத்ஸ பூஷாய சாயி மங்களம் நந்த கோபாத்மஜாய ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் बोला कुंडली गवरदा हरि विठ्ठल जय सद्गुरु महाराज।